வணக்கம். வெற்றி வெற்றி அதிமுகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. தற்பொழுது திமுகவின் கூட்டணி சுக்குநூறாக உடைந்துவிட்டது. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுடன் இருந்த கூட்டணி கட்சிகள் விசிக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுடன் கூட்டணி அமைவது கடினம்தான் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களது நிலைமை மட்டுமல்ல, இனி உதயநிதி அவர்கள் படத்திற்கு நடிக்க செல்ல வேண்டும் அல்லது படங்களை தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி செல்ல வேண்டும். அவர் அரசியலுக்கு சரிபட்டு வர மாட்டார். அரசியலில் திமுகவின் தலைமை பொறுப்பிற்கு உதயநிதி அவர்கள் வருவதற்கு மிகப்பெரிய ஒரு கடினம். திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் அதற்கு இடையூறாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியதற்கு உதயநிதி அவர்களது உடனடியான வளர்ச்சி, கிட்டத்தட்ட குறுகிய காலத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் துணை முதல்வர் பதவியை கொடுத்தது மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் மருமகன் சபரீசன் அவர்களை கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் வரவழைத்து மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு அதிருப்தியை ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினார். இதனால்தான் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே மக்கள் கடுமையான கோபத்தில் சமூக வலைதளங்களில் முழுவதுமாக திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்ற முடிவிற்கும் வந்தார்கள். 200 தொகுதிகளை வெற்றியடைவோம் என்று நினைத்த ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது பேரிடியாக எதிர்க்கட்சி அந்தஸ்து தான் கிடைத்துள்ளது. ஆனால் எதிர்வரக்கூடிய அரசியல் காலங்களில் திமுக அதையும் தக்க வைக்க முடியாது. ஏனென்றால் கூட்டத்தில் ஒரு கட்சியாகத்தான் மாறும். கூட்டணி இல்லாமல் திமுகவால் தொடர்ச்சியாக அரசியல் களத்தை பயணிக்க முடியாது. மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக அரசியலில் இனி அதிமுக, திமுக என்ற இரு கட்சிகளது எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் தான் இருக்கும். திமுகவை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தற்பொழுது ஆளுநரிடம் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவுகளை பெற்று தற்பொழுது விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து நிர்வாகிகளுடனும் சென்றுள்ளார். கூட்டணி கட்சியின் தலைவர்களை அழைத்து கொண்டு சென்றதால் தற்பொழுது நாளை மதியம் 3:15 முதல்வராக நேரு உள் அரங்கில் பொறுப்பேற்பார் என்றும் கூறப்படுகிறது. இனி ஸ்டாலின் அவர்கள் அவரது மகனால் தான் தோல்வியை தழுவினார். மீண்டும் திமுகவை கட்டமைக்க வேண்டும், இல்லையென்றால் தமிழ்நாட்டில் இருந்து திமுக அகற்றப்படும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. திமுக வீழ்ந்தது உதயநிதி மற்றும் சபரீசனால் என்ற தகவல் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.